மோடியை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷாவை பார்த்தா படுத்துருவாரு, சசிகலாமா பார்த்தா முட்டி போட்டுருவாரு. காலை பிடிக்கிறதுக்கு நீ தப்பு தப்பா யோசனை, நான் பொறுப்பு கிடையாது. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுகுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். சவுக்கு சங்கர் யாரு? எனக்கு தெரியாது. யாரு பேசுனா? பாப்பா பாப்பா எதுக்கு பாருங்க? எதுக்கு வந்துறீங்க? எதுக்கு வந்துறீங்க? பாட்டி எதுக்கு கூப்பிட்டா? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க? விளக்கமாரோட வந்துறீங்க. எதுக்கு வந்துறீங்க? அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க? கூட்டத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லுங்க. எதுக்கு? எது கூட்டத்துக்கு? கூட்டத்துக்கு வாங்க சொன்னாங்க. என்ன கூட்டம் அப்படி சொல்லாத சாமி. யார் கூட்டு வந்தா? சொன்னது ஆனே உள்ள வச்சு நாங்க வரோம். அத யார் சொன்னா? தெரியலையே. உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அநியாயமா கம்பியில முட்டிக்கிட்டீங்களே. கம்பியில முட்டினா? பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திமுக பெண் எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற கூட்டத்தில்தான் பெண் காவலர் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதுகாப்புக்கு சென்ற 22 வயதான பெண் காவலர் ஒருவரை சிலர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் எல்லை மீறவே பொறுக்க முடியாத அந்த இளம்பெண் காவலர் கூட்டத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். தரணையில் ஒருவன் சாலிகிராமத்தை சேர்ந்த 23 வயதான பிரவீன் என்றும் மற்றொருவன் சின்மயா நகரை சேர்ந்த 24 வயதான ஏகாம்பரம் என்பதும் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து செல்ல முயற்சித்த போது சிலர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா தலையிட்டு இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கேட்டதால் நடவடிக்கை எடுக்காமல் விட்டதாக கூறப்படுகிறது. உயிர் யாருடையதாக இருந்தாலும் உயிரே அது இருக்குதா? இல்லை. ஏடிஎம் கேட்ஸில் போனால் வேற உயிர், அது அனிதாவாக இருந்தாலும் சரி, பெனிக்ஸாக இருந்தாலும் சரி. டிஎம் கேட்ஸில் போனால் அது வந்து கணக்கில் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 13ஆம் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி செய்தியாக போட்டு முடிச்சுட்ருவோம். இதுதான் என்னுடைய கவலையாக இருக்குது.